வித்தியாசம் பார்த்துட்ருக்கோம். த ரேஷியோ ஆஃப் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் த நம்பர்ஸ் 18 அண்ட் 30. ஓகேவா? 18க்கும் 30க்கும் உங்களை எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சி அது ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 18 எப்படி எழுதலாம்? 2 × 9 எழுதலாமா? அதை 2 × 3 × 3ன்னு எழுதிக்கிட்டா 30 எப்படி எழுதுவோம்? 3 × 10ன்னு எழுதுவோமா? அதை எப்படி எழுதலாம்? 2 × 3 × 5ன்னு எழுதலாமா? ஓகேவா? 3 5 15, 15 2 30. ஓகேவா? ஹெச்சிஎஃப்னா என்ன? காமன் டேர்ம் எழுதுவோமா? ஸோ ரெண்டுக்கும் காமனாக என்ன வரும்? 2 வரும், அப்புறம் 3 வரும். அப்போ 2 × 3 6ன்னு வருது. ஓகேவா? எல்சிஎம்னா எப்படி போடுவோம்? காமனாக இருக்கிறதும் போடுவோம், ப்ளஸ் இன்ட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அடிஷ்னலாக இருக்கிற நம்பரையும் போடுவோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 3 × 5வும் வரும். அதாவது காமனாக இருக்கிறது போட்டு மீதி இருக்கிறது போடுவோம். அப்போ 3யும் 5வும் வரும். அப்போ இது 2 3s are 6, 3 5s are 15. ஓகேவா? இப்போ உங்களை என்ன கேட்குறாங்க? ரேஷியோனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஹெச்சிஎஃப் டிவைடட் பை எல்சிஎம் போடுவோமா? ஏன்னா ஹெச்சிஎஃப் டிவைடட் பை எல்சிஎம் தான் கேட்குறாங்க. இது 6, இது பை 6/15. இந்த 6 6 கேன்சல் ஆயிரும். அப்போ 1/15 வருது. இப்போ ரேஷியோ எப்படி எழுதுவோம்? 1:15. தென் சம்மோட ஆன்சர். ஓகேவா?